ஃபேஸ் மாஸ்க் நடக்கும் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காருன்னா அது டெல்லி தான் காரணம், முக்கியமான காரணமே. ஏன்னா சசிகலாமே பார்த்தீங்கன்னா இடைக்கால பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க, எல்லாரோட ஆதரவு இருந்துச்சு, பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெல்லி சப்போர்ட்னால தான் இரட்டை இலை சின்னம் கிடச்சி. அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னம் கட்சியை கைப்பற்றிருக்காருன்னா முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பாஜக தான். ஸோ இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா வேகம் எடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா 2026 நோக்கி பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா டெல்லியோட சுமூகமாக சசிகலாவோட சுமூகமாக போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி, அந்த பதவியை பார்த்தீங்கன்னா திருப்பியும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மா தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தீர்மானம் ஒத்துக்கிட்டு தான் போட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அம்மாவே அந்த பதவியில் தூக்கிட்டு இப்போ ஓபிஎஸும் கட்சி தூக்கிட்டாங்க. சசிகலா டிடி தினகரன் சொல்லிட்டு எல்லாருக்குமே துரோகம் பண்ணதை விட ஹைலைட்டாக டெல்லிக்கே பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணவர் தான் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி பேசிக்க போயிட்டு இருக்கு. ஏன்னா கூட்டணிக்குள்ளே வரவே இல்லை. ஸோ இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை பாஜக ஓபிஎஸ் சசிகலாட்டே கட்சி போட்டும் நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பொதுக்குழு கூட்டுறதுக்கான சாத்திய கூறுகள் அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்.